ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. வாட்ச் ப்ரேஸ்லெட் எப்படி பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு இது தெரியும், தெரியாதவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு ஜெல்லி பீட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்புறம் வாட்ச் டயல் எடுத்துக்கோங்க, அப்புறம் எலாஸ்டிக், அப்புறம் செயின், அப்புறம் சில்வர் பீட்ஸ், அப்புறம் அது கனெக்ட் பண்ணுற கனெக்டர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து வாட்ச் டயலுக்குள்ளே இந்த எலாஸ்டிக்கை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை வந்து லாக் பண்ணிக்கோங்க. நல்லா முடிச்சு போட்டுக்கோங்க, ஒரு முடிச்சு இல்லைன்னா 2 முடிச்சு போட்டுக்கோங்க. அப்படின்னா அது நல்லா வந்து லாக் ஆகி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து இந்த வந்து போய் சொல்லக்கூடாதுன்னு தாங்க நான் வந்து வாய்ஸ் போடும்போது மாற்றி மாற்றி டெலிட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். பட் பிறவி குணம் மாறுமான்னு பட் மாற்றுவோம். சரி, முடிஞ்ச வரைக்கும் வந்து போயின்னு சொல்லாமல் பேச ட்ரை பண்ணுறேன். ஸோ அப்படி வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் சரி பண்ணிடுவேன். வாட்ச் டயலில் எலாஸ்டிக் போட்டு நல்லா நாட் போட்டதுக்கப்புறமா நான் ஜெல்லி பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஜெல்லி பீட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சில்வர் பீட்ஸ் போடுற மாதிரி நான் யோசித்து வச்சுருந்தேன். என்ன ப்ராப்ளம்னா, ஜெல்லி பீட்ஸ்க்கு அப்புறம் சில்வர் பீட் போடுறதுல நான் வந்து சில்வர் பீட்ஸ் வந்து சின்ன சைஸ் எடுத்துட்டேன். சின்ன சைஸில் வந்து டபுள் லேயரில் போட்டு இந்த எலாஸ்டிக் வந்து என்னால் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ண முடியல. அப்புறம் தான் யோசித்தேன், சரி ஓகே பெரிய பீட் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சில்வர் பீட்ஸில் வந்து பெரிய பீட் எடுத்து அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி போட்டுக்கிட்டேன். 2 ஜெல்லி பீட்ஸ்க்கு அப்புறம் ஒரு சில்வர் பீட் வச்சு இந்த ப்ரேஸ்லெட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா பாண்டா சாம் கூடவே செயினும் போட்டு இந்த ப்ரேஸ்லெட்டை வந்து நான் ஃபினிஷ் பண்ணியிருந்தேன். ஸோ கஸ்டமர் வந்து 2 வாட்ச் ப்ரேஸ்லெட் கேட்டிருந்தாங்க. 2மே வந்து சேம் கலரில் சேம் மாடல்லே வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரியே 2 வாட்ச் ப்ரேஸ்லெட் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது கூடவே 2 நார்மல் ப்ரேஸ்லெட்டும் அவங்க கேட்டிருந்தாங்க ஒயிட் கலரில், அதுவும் செஞ்சு முடிச்சிட்டோம். அது பேக் பண்ணுற வீடியோவும் இது கூடவே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரியே வாட்ச் ப்ரேஸ்லெட் வேணும்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் டிஎம் பண்ணுங்கள். எவ்வளோ தான் நம்ம பார்த்து ப்ரேஸ்லெட் பண்ணாலும் அது அழகாக இருந்தாலுமே ஃபைனல் அந்த நாட் போடுறது வந்து நம்ம கரெக்டாக போடலைன்னா அந்த ப்ரேஸ்லெட் வந்து கழண்டு வந்துடுங்க, டைட் ஆகவே செய்யாது. ஸோ நான் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இல்லைன்னா இன்னொரு வீடியோவில் வந்து நான் இதை கரெக்டாக உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோவில். ஸோ இந்த நாட் மட்டும் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா அது வந்து கழண்டு வரவே செய்யாது. அடுத்தது அந்த செயினில் பீட்ஸ் எப்படி வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு செயினில் பீட்ஸை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து ஜம்ப்ரிங் போட்டு ப்ரேஸ்லெட் கூட அட்டாச் பண்ணணும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்கிற பாண்டா சாமையும் ஜம்ப்ரிங் போட்டு ப்ரேஸ்லெட் கூடவே அட்டாச் பண்ணிக்கணும். ஃபைனலி நம்மளோட வாட்ச் ப்ரேஸ்லெட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அவங்களுக்கு பேக் பண்ணுற வீடியோ தான் பார்த்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு நார்மல் ப்ரேஸ்லெட்டும் அப்புறம் 2 வாட்ச் ப்ரேஸ்லெட்டும் அவங்களுக்கு ஒரு கிஃப்டாக ஒரு நார்மல் ப்ரேஸ்லெட்டும் வச்சுருக்கேன். ஃபைனலி நம்மளோட பிராண்டோட ஸ்டிக்கரும் ஒட்டிடுச்சு. எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்.